வெல்கம் டு தர்ஷி விலாக்ஸ். இன்றைக்கி தர்ஷி விலாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் இன்றைக்கி அம்மா ஊருக்கு போகிறோம். அம்மா ஊரில் இன்றைக்கி குலதெய்வம் கோவில் சாமி கும்பிட்றாங்களா, நாளைக்கு. அதனால் நாங்கள் இன்றைக்கே கிளம்பிட்டோம். ஈவினிங் வந்து தம்பி ஒய்ஃபும் வருவாங்க. அவள் காலேஜ் போயிருக்கா அப்படின்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும். தம்பி எங்களை வந்து ரெட்டேரியில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க தங்கத்தை வந்து கொஞ்சம்னு கொஞ்சிட்டாரு. தர்ஷியோட மைண்ட் வாய்ஸ் என்னடா அம்மா எங்களை நடு ரோட்டில் கூப்பிட்டு வந்து விட்டு போயிட்டேன், நான் ஆட்டோவிலே கூப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அவங்க மாமா கூட ஆட்டோவில் ரொம்ப ஜாலியாக வந்துட்டு இருந்தாளா, நடுவில் இறக்கி விட்டு போயிட்டு உடனே பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் நான், அம்மா, தர்ஷி 3 பேருமே பஸ்ஸில் வெயிட் பண்ணுறதுக்காக அம்மா பையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் தர்ஷி கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், அம்மாவுக்கு ஒரு முத்தா கொடுத்தீங்கன்னா அவள் முத்தாவே கொடுக்க மாட்டேங்கிறான். அன்எக்ஸ்பெக்டடாக முத்தா கொடுப்பானா, நம்ம கேட்கும்போது கொடுக்கவே மாட்டா. ஆயாவும் பேத்தியும் நல்லா கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க. எங்களை மாதிரியே ஒரு பாட்டி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. அவங்கள தர்ஷி பார்த்துட்டு என்ன நினச்சாலோ தெரியல, அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு ஒரே விளையாடிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் பஸ் வந்துச்சு, நாங்களும் பஸ்ஸில் ஏறிட்டோம். பாப்பாவுக்கு வந்து இந்த மில்லட் டீத்தர்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன். ஏன்னா பாப்பா வந்து ஃபஸ்ட் டைம் பிறந்ததுலேருந்து இப்போ தான் அவங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறாங்க. எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னே எங்களுக்கு தெரியல. அவளை ஹாப்பியாக வச்சுக்கணும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாது, அவள் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் பார்த்துட்டு இருந்தோம். அவளை பரவாயில்ல, நல்லாவே ஹாப்பியாக வந்துட்டு இருந்தா. பார்த்தா திடீர்னு ஹெவி ஃபீவர் ஆகிடுச்சு குழந்தைக்கு. ஒரு 1 hour கிட்ட ஃபீவர் விடவே இல்லை. எனக்கு எப்படா மதுராந்தகம் போவோன்னு தான் இருந்தது. இந்த பாலாருக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி டிராஃபிக். நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, எப்போ நம்ம வீட்டுக்கு போகும்னு யோசிச்சுட்டே இருக்கேன். அப்போ தான் டிராஃபிக் நகர்ந்துகிட்டே இருந்தது. மதுராந்தகம் வந்து சேர்ந்தாச்சு. மதுராந்தகம் வந்த உடனே பாப்பாவுக்கு ட்ராப்ஸ் வாங்கி கொடுக்கறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு வேலையாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்த வீடியோஸ் எதுவுமே நான் எடுக்கவே இல்லை. ஏன்னா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே அதுலேயே என் மைண்டு ஃபுல்லாக அப்செட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அண்ணனுக்கு கால் பண்ணி சித்தாமூர் வர வச்சு அண்ணன் கூடயே நாங்கள் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேலை இருந்தது. அதனால் பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே அப்பா கார குழம்பு வச்சுருந்தாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா காஃபி போட்டு கொடுத்தாங்க. பாப்பாவை தூக்கி கொஞ்சிட்டு இருந்தாங்க. அப்பாவும் அண்ணாவும் நாளைக்கு திருவிழாவை நடக்கிறத பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அம்மா இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாரி போட்டு தேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாமிக்கு தேங்காய் வேணும்னு சொல்லிட்டு மரத்தில் இருக்கிற தேங்காவெல்லாம் அறுத்து போட்டாங்க. அதில் நான் ஒரு தேங்காய் எனக்கு வேணும்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டேன். நாளைக்கு திருவிழா வீடியோ பார்க்கலாம்.